ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிந்து பைரவி சீரியல் எபிசோடு இன்றைக்கி தான் மக்களே பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி சிந்துக்கிட்ட சண்டை போட்டுனுக்கிறான் மக்களே. என் பிள்ளையோட சுத்தத்தை பார்த்தேன், உன்னை தாட்டி உனக்கு அவ்வளோதான், என் பிள்ளைகிட்டலாம் நீ பேசாத அப்படி இப்படின்னு திட்டுறாங்க மக்களே. இதோட லாஸ்ட் வார்னிங். இன்னும் கோர்ட்டு கொடுத்தேன் 2 மாதங்க தான், அந்த 2 மாதம் வரையும் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நீ கிளம்பி ஓடி போடு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அன்னபூர்ணியை அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதை பேசிக்கிறது மகா பார்த்துட்றாங்க. மகா இதோட விடக்கூடாது, இன்னும் கொளுத்தி போனேன் நம்ம அப்படின்ட்டு மகா போய் சொல்கிறாங்க மக்களே. அன்னபூர்ணிக்கிட்ட என்ன போய் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, போய் என்ன கலர் செச்சிங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பைரவையாண்ட போய் சிந்து பேசுகிறாங்க மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாம்பு கட்டிச்சாமே ஆறுமுகம் மச்சான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இல்லை அவன் கச்சிச்சு ஊசிலாம் போட்டுனுட்டேன் அதுக்கு சிந்து சொல்கிறாங்க மக்களே. என்ன உதவி வேணாலும் என்ன கேளு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதோட என்ன பார்த்தீங்கன்னா, அதோட இவங்களாம் பேசிக்கினே இருக்க சொல்ல இவர் வந்துடுறாங்க மக்களே. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவா வந்துடுறாங்க மக்களே. சிவா கிட்ட சிந்து சொல்கிறாங்க மக்களே, அத்தை ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க, என்ன உனக்கும் சாத்தி கல்யாணம் பண்ண வைக்கிறதுல குறியாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. யார் சொன்னாலும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை விட்டு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மக்களே. சிவா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிட்டு இரு சிவான்ட்டு அன்னபூர்ணி கூப்பிட்றாங்க மக்களே. அன்னபூர்ணி, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இதுலேயும் உனக்கு பண்ண தப்புலேயே நல்லது பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு தப்பு, சிந்து கல்யாணம் பண்ணி வச்சுது, அதுக்கு நான் எங்கள் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுற சாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கு இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சிவா நீங்கள் தெரியாமலோ சிந்து பொய் சொன்னதை நம்பி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க, எனக்கு ஒரே ஒரு ஒய்ஃபு ஒரே ஒரு லைஃபு அப்படின்ற மாரி ரேமிங்கெல்லாம் சொல்லிட்டு, சிந்து தவிர நான் வேறு யாருக்கும் இடம் இல்லை, நீ அப்படி சிந்து நினச்சினா என்னை உயிரோடு பார்க்க முடியாது, சிந்து நினச்சினா நான் என்னை உயிரோடு பார்க்க முடியாது, சிந்து தான் வேணும், அது நடக்கும் கூடாது அப்படின்ட்டு போயிடறான் மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இவன் சிந்து போய் அவங்க ரூமில் நல்லா சந்தோஷமாக என்னை பற்றி சொல்லிட்டாங்களே, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க மக்களே. சந்தோஷமாக இருந்துக்குன்னு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது அவர் வாங்கி கொடுத்த புடவை அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிறாங்க மக்களே. திடீர்னு பைரவி உள்ளே போகிறாங்களே, வலியல் புடவை இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்ததுன்னா டாக்டர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சிந்து பைரவ் கிட்ட சொல்கிற மக்கள். அதோட எபிசோட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள். பாய்.